இந்த ஹதீஸ பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு இது பாருங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள யாரும் யாரை பத்தி வந்து சொல்லவானா வாப்பா, உங்களை எல்லாரும் பார்க்க போகல நல்லெண்ணத்தோட பார்க்கறது தான் எனக்கு விருப்பம். ஒரு சஹாபி இருந்தாரு, ஹிலால் இப்னு உமையா. புகாரி ஷரீஃப்ல நிறைய கிரந்தங்கள் வர ஹதீஸ். இவர் ஒரு நாள் வீட்டுக்கு போறாரு. அப்ப தந்த மனைவி ஹிலால் இப்னு உமையா என்ற சஹாபிய மனைவி ஷரீக் இப்னு சம்ஹா என்ற ஒரு ஆளோட வீட்டுக்கு விபச்சாரம் செய்கிறான். அந்த காலத்திலே முனாஃபிகீங்கள் இருந்ததானே. இந்த சஹாபி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா சொந்த மனைவி ஷரீக் இப்னு சம்ஹா என்ற ஒரு அந்நிய ஆம்பளையோட வீட்டுக்கிறார். இந்த ஹதீஸ் மட்டும் கல்விக்கு எடுத்தா போதும் சோதரி. அந்த சஹாபி ஹிலால் இப்னு உமையா நேரே வாராங்க நபி அலைஹிஸ்ஸலாம். யார சொல்லலாம், ஏண்ட பொண்டாட்டிய நான் வீட்டுக்கு ஷரீக் இப்னு சம்ஹாவோட இருக்கிறத கண்டேன், அவர் விபச்சாரிக்குரிய தண்டனையை கொடுங்க. கண்ணால கண்டாரு. விபச்சாரத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு 4 சாட்சி வேணும். 4 சாட்சி வேணுமே. இந்த சஹாபிக்கு நபி என்ன தெரியுமா சொன்னா, அப்படியா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல, உமையாவே ஹிலாலே உங்களோட மனைவி தினா செஞ்சதுக்கு 4 ஆதாரம் கொண்டு வாங்க, இல்லாட்டி உங்களோட மனைவியை பார்த்து விபச்சாரின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு 80 காசாடி அடிப்பேன் நான். கண்டுட்டு வந்தார் அந்த சஹாபி. அந்த சஹாபி ஒரு கேள்வி கேட்டார், யார சொல்லலாம், ஒரு ஆள் கண்ட மனைவி இன்னொரு ஆம்பளோட இருக்கிறத பார்த்து அதை காட்டுறதுக்கு 4 பேரை கூட்டிட்டு வருவானா? வாங்கப்ப 4 சாட்சி தேவை, என் வயசை பாருங்க. எந்த ஆம்பளை சரி யார சொல்லலாம் கண்ட மனைவியை கூப்பிட்டு காட்டுவானான்னு கேட்டான் இந்த சஹாபி. அவர் கேட்டது சரிதானே. எங்க நபி சொன்ன அந்த கதையெல்லாம் பேசவானா, 4 ஆதாரத்தை கொண்டு வாங்க. அந்த கதையெல்லாம் பேசவானா, உங்களோட மனைவி விபச்சாரின்றதுக்கு 4 பேர் கண்ணால கண்டிக்கணும். இன்னைக்கு வீடியோல வாரத்துல நம்பவான இன்னைக்கு இந்த ஐயா அந்த ஐயா இந்த ஐயா எத்தெல்லாம் வந்து வீடியோல ஆடியோல வர சவுண்ட வச்சு வீடியோக்களை வச்சு நீங்க சட்டம் கொடுக்கிறாருங்க. அந்த காலத்துல அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனாலதான் அந்த காலத்து ஸ்ட்ராங்கா கண்ணால 4 பேர் பார்க்கணும் விபச்சாரம் செய்யறது.